வீட்டுக்குள்ளே பார்த்தா வச்ச இடத்துல கொஞ்சம் பணத்தையும் காணலை. தேவையில்லாத கூட்டாளியோட உன் பிள்ளை சேராத சேர்ந்து ஒரு பெரிய தன் வயதுக்கு மீறின ஒரு ஆளோட சேர்ந்து உல்லாசம் கொண்டுக்கிட்டு இருக்கு. அவட்டிருந்து விடுதலைக்கு தந்தால் போதுமா? காலில் வந்துட்டுவான். நீ இருக்கியே சின்ன பையில உனக்கு அடிக்கால. இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டுவான். என்ன செய்ய? அவருக்கு அந்த மகன் கொஞ்ச நாள் அவட்ட இருந்து வரட்டும், இன்னும் ஒரு மாதத்தில் அவரை வீடு வந்து சேர்த்து வாழ வச்சு தாரேன். இந்த அப்படி கவலையை தூர விடு மகளே, காப்பாற்றி தாரேன். இந்த நல்லா பிள்ளையின் கல்வி சம்மந்தமாக கேட்க வந்தவங்க வாமா, கால் வந்துட்டு. என்னம்மா படிக்குது உன் பிள்ளை? கால் வந்துட்டு. பேர் என்ன? பிள்ளையின் பேர்? உட்கார். சட்டம் ஒரு தகப்பன் என்ன செஞ்சாம்னா, அவன் இன்னொரு மனைவி கெட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஏற்கனவே முதல் மனைவிக்கு ஆம்பளை பையன் இருந்தான். அவன் நல்லா படித்த அறிவோடு இருந்துக்கிட்டு இருந்தான். அவன் வக்கீலுக்கு படிக்கணும்னு சொன்னான். உடனே தாப்பை யோசிச்சுட்டான், டேய் நம்ம 2வது கல்யாணம் முடிக்க போகிறோம், இந்த பையன் வக்கீல் ஆகிட்டான்னா நம்மளவே தூக்கி உள்ளே போட்டுருவான்டா, அதனால் இவனை படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் படிப்பை தடுத்து நிறுத்திட்டான் தந்தை. அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு வெற்றி அடைந்து வரக்கூடிய நேரத்தில், அம்மா நான் ஏன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட போகிறேன்னுச்சு. அப்படி முடிக்கக்கூடாதுன்னாங்க. ஆனால் அவள் சட்டம் படித்தவா, அவளுக்கு விவரம் தெரியாதப்பா. ஆதார கார்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். படிக்க வச்சதுக்கு கிடைச்ச தண்டனை புரியுதா? காலில் விட்டுவா. புரியுதா? உன் பிள்ளை படித்து பட்டப்படிப்போடு வருவான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கும் எனக்கும், ஊர்க்காரனுக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் உனக்கும். அவள் இஷ்டப்படி கல்யாணம் நடந்தால் அவள் வாழ்க்கை கோடி கோடியாக செல்வம் பெருகும். நீ ஏற்றுக்கிடுவியா? வா, இதுக்கு தான் நடக்கணும் கல்யாணம், அப்படி தானே? சொல்லு. காலில் வந்துட்டு வா. உள்ளத்துக்கு ஒரு 2 குடுப்பு கொடுக்கலான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சொன்னால் இவன் கேட்கான், டேய் பரமசிவா மணியத்தினடா, டேய் உன் பிள்ளைய படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன், மரியாதை குறையாமல் வாழ வைக்கிறேன். உன் உடம்பில் தீய சக்திகள் எதுவும் ஒட்டலை, ரத்தம் குறைவாக இருக்குது. அதனால் அடிக்கடி நெஞ்சு அடைக்கிறத மாதிரியும் முதுகெலும்பு வலிக்கிறது மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. நைட்டில் தூங்குனா திடீர்னு அதிர்ச்சி. அதான் இது ஒன்றுமே செய்யாது, உன்னை காப்பாற்றி தரேன். இந்த நோயால் நீ பாதிக்க மாட்டாய். ஜெயித்துவா மகளே. இந்த பணம் வேணும்ல உனக்கு? வேணுமா வேண்டாமா? நல்லாரு. திருவண்ணாமலை ஒரே ஒரு உத்தரவு, பெண்ணடி ஆள் வரலாம். தேனி உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா. ஏன்னா என்னென்ன செய்ய முடியும், சாமி சொல்லுதானே நான் சொல்ல முடியும். இன்னொன்று அண்ணாச்சி, ஒரே ஊரில் ரொம்ப நேரம் சொல்லிதான் மற்ற ஊர் மக்களும் இருக்கிறாங்கல்ல. உனக்கு என்ன மகளே வேணும்? என்ன வேணும்? கண்ணை முடிக்கா. என்ன அறுவை சிகிச்சை? இந்தா உன் பையனுடைய பணத்தையும் வர வைக்க, உன் கடனையும் தீர்த்து தாரேன். இன்னிலிருந்து பணம் வந்து கொண்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன். வெற்றி அடைஞ்சிக்கா. நேற்று இரவு உத்தரவில் யூடியூப் ஆப் பண்ணுப்பா.